அவர் 2000 வருடத்துக்கு முன்பாக அவர் இந்த பூமியிலே மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். அதைத்தான் கடவுள் மனிதனை தேடி வந்ததை குறித்து நம்ம சொல்லுகிறோம். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை தேடி வராருன்னு வழக்கத்துல வேணா சொல்லலாமே தவிர அவர் தேடி வந்தது ஒரு முறைதான். மனிதனை ரட்சிப்பதற்காக, மனுகுலத்தை ரட்சிப்பதற்காக அவர் பரலோக மகிமை விட்டு மாமிசத்துல வெளிப்பட்டது அவர் ஒரு முறைதான். ஆனா இன்றைக்கும் அவர் தேடி நம்மளை வர்றதில்லை. ஆனா அவர் சர்வ வியாபி, அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். அதே போல இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் காலம். பரிசுத்தாவியானவர் அவர் ஊற்றப்பட்ட நாட்கள்ல இருந்து இன்னைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் பாவம் செய்யும் பொழுது பாவத்தை குறித்த உணர்த்துகிறார். நம்மை அதாவது ரட்சிக்கப்படுவதற்கே ஆவியானவர் துணை இல்லாமல் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அவர் தான் பாவத்தை உணர்த்திருக்கிறார். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்தாவினால் நாம் நிரப்பப்படும் பொழுது ஆவியானவர் நமக்குள் இருந்தும் அவர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். ஆகவே இன்னைக்கு பொதுவா நம்ம சொல்ற வார்த்தை என்ன? இயேசு என்னை தேடி வந்தார், இயேசு என்னை தேடி வந்தார். இயேசு ஒவ்வொரு நாளும் வர்றதில்லை. அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒரே முறைதான் என்ன செய்தார்? இந்த உலகத்துல அவர் மனிதனை தேடி வந்தது. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிற ஒரு ஆள் இருக்கிறார். யாரு? பரிசுத்தாவியானவரா? யாரு? பிசாசு. ஆமா, ஒவ்வொரு நாள் நம்ம இன்றைக்கும் நம்மளை தேடி வருகிறோம் அவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் மனிதனாகிய ஆதாமை தேடி வந்தவன். அடுத்தது 2ஆம் ஆதாமாகிய இயேசுவையும் அவன் விட்டு வைக்கல். பிந்தின ஆதாம் என்று சொல்லி இயேசுவை குறித்து சொல்லப்படுது. இயேசுவையும் அவன் தேடி வந்தான். எப்ப தேடி வந்தான்? வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்தான். அல்லேலூயா. பாருங்களேன், அப்போ இங்க முதல் வசனத்தை சொல்லிருக்கு, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, பிசாசு சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரும் உறுதுணையா இருக்கிறது மாதிரி இருக்குதுன்னு. அப்படியா? உண்மைதான். அல்லேலூயா. ஆவியானவர் பிசாசானவன் நம்மை சோதிப்பதற்கு என்ன பண்றாரு? அங்க வனாந்திரத்துக்கு அவர் கொண்டு போனார். சில நேரங்களில் ஆண்டவர் பிசாசு நம்மை சோதிப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, இயேசு அவர் 40 நாள் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு, 40 நாள் இரவும் பகலும் என்று சொல்லுது. பகல் மட்டும் உபவாசம் இல்ல, இரவும். அதுதான் ஒரு முழுமையான உபவாசம் என்று சொல்லப்படுது. 40 நாள் உபவாசம், 30 நாள் உபவாசம் என்பது அது இரவும் பகலும் இருப்பதான் உபவாசம். என்ன ஒரு நேரம், அதாவது பொதுவாக இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துல வருகிற இந்த புதன்கிழமையிலிருந்து துக்க வெளின்னு துக்க அந்த நாட்கள் ஆரம்பிச்சு, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் உபவாசம்னு காலையில மட்டும் இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. சிலர் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்ற ஆட்கள் இருப்பாங்க. ஒரு சந்திப்பாங்க. இதுல ரோம கத்தோலிக்க சபைகள்ல சொல்லுவாங்க ஒரு நேரம் சாப்பிடு. உபவாசம் இருக்கிறது அது முழுவதுமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நேற்று கூட ஒரு பாஸ்டர் கேட்டாரு, இந்த நாட்கள்ல லெண்ட் டேஸ்ல நம்ம எப்படிலாம் இந்த மாதிரி செய்யலாமா? பைபிள் வாசிக்கிறதுக்கு இந்த மாதிரி காரியங்களை செய்ய தப்பே கிடையாது. ஏன்னா உபவாசம் இருந்து சும்மா தூங்கி எந்திக்கிறதையோ, உபவாசம் சொல்லிட்டு வேலைக்கு போகிறத காட்டிலும் நீங்க உபவாசம் இருந்து தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பது தான் சரியான உபவாசம். அல்லேலூயா. ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டை போய் வாசித்து பாருங்க. எது ஃபர்ஸ்ட் ஜனங்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க,
நாங்கெல்லாம் உபவாசம் இருக்கிறோம், ரெட்டுல சாம்பல உட்கார்ந்து இருக்கிறோம், நீர் என்னை நோக்காமல் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்ல, இப்படி உங்களை யாரு கேட்டுக்கொண்டது? இதுவா எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ தேவனுக்கு உகந்த ஒரு உபவாசம் என்பது என்ன அப்படிங்கிறத ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்க போய் பாருங்க, அதை வாசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற மெத்தடெல்லாம் மாத்தி சில இடங்கள்ல என்ன வெஜிடேரியன் உபவாசம், மரக்கறி உபவாசங்கள். மரக்கறியை நீங்க புசிக்கிறதுனால எந்த மேன்மையும் கிடையாது, மாமிசம் புசிக்கிறதுனால எந்த குறைவும் கிடையாது. உங்க சரீரத்தின் தேவைக்காக நீங்க மாமிசத்தை புசிக்கலாம், புசிக்காமல் இருக்கலாம். மரக்கறியை புசிக்கலாம், புசிக்காமல் இருக்கலாம். உங்க சரீரம் பேணுவதற்கு மட்டுமே அது உதவுமே தவிர அதை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. இல்லையா? நீங்க 40 நாள் மரக்கறி சாப்பிட்டீங்கன்னா நல்லது, உங்க சரீரத்தை பேணுவதற்கு அது அவசியமா இருக்கும். ஆனா அதனால இந்த 40 நாள் உபவாசத்தை மேன்மைப்படுத்தாதீங்க, அதுல ஒரு மேன்மையும் கிடையாது. அல்லேலூயா. நீங்க புசிக்காதும் உங்க விருப்பம். அல்லேலூயா. ஆனா முக்கியமா இந்த லென்த் டேஸ் அந்த உபவாசத்தை நான் இதுக்கு இன்னைக்கு வரல, அதையே பேசணும்னு நினைக்கல, அது கரெக்டா இன்னைக்கு வருது. நான் பேச வந்த வேற விஷயம், அதனால அதை குறித்து ரொம்ப உபவாசத்தை குறித்து ரொம்ப அதிகமா நான் பேச விரும்பல. சரி, அப்போ ஏன்னா அது இந்த வாரத்துல வருதுனால எனக்கு இப்பதான் ஞாபகமே வருது, இதை குறித்து பேசியிருக்கலாம். அதனால நான் சொல்றேன், என்ன உபவாசம் என்று சொல்லி இன்னைக்கு மற்ற ஜனங்களை போல முகவாடலா இருக்கவோ, என்னது மற்ற இடங்களை போல நானும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், நெத்தியில அந்த திருநீரை பூசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க உபவாசம் இருந்தா தனியா அரை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க உபவாசம் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய உபவாசம் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது, நீங்க வாசித்து பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட உபவாசம் இருக்கணும்னு அது மத்திய 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க மத்திய 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, அதாவது அன்றைக்கு யூதர்கள் தானம் தர்மம் செய்கிறதையும் அதே மாதிரி உபவாச ஜபங்களையும் வெளியரங்கமாக செய்து கொண்டு இருந்ததுனாலதான் இதுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய், முதலாவது அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கூட்டிக் கொண்டு அதுக்கு ஒரு 16-17 வாசிங்க. இராதையுங்கள், பண்ணுகிறார்கள். இது இத உடனே நம்ம இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய ஜனங்களை, இஸ்லாமிய சகோதரர்களை ஒப்பிட்டு பேசுவோம். ஆனா ஆக்சுவலா இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனா யூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களை எடுத்த உடனே அது அவங்கள நம்ம கண்ணு முன்னால் அவங்க தான் இருக்கிறதுனால நம்ம அப்படி நினைக்கிறோம். அப்படி எடுத்த உடனே நம்ம அப்படி எண்ணுவது சரி கிடையாது. ஆனா இதை யூதர்களை குறித்து, யூத அந்த பரிசேயர்கள், ஆயக்காரர்கள், அவர்களை குறித்து தான் இந்த இடத்துல ஆண்டவர் அதிகமா இந்த ஜெபம் தான தர்மத்துல குறித்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான தர்மம் செய்யும் பொழுது அவங்க என்ன செய்வாங்களாம், தாரை ஊதுவிப்பாங்க. அதாவது தான தர்மம் ஒருத்தருக்கு ஏதாவது உதவி செய்ய போனா அதை கொண்டு போகும்போது இந்த ட்ரம்பட் அந்த இது ஊதுறது, எக்காலம் ஊதுறது, இந்த மாதிரி ஊதிட்டே கொண்டு போறது, இதெல்லாம் வெளியில இன்னைக்கு அந்த மாதிரி இல்லைன்னா கூட என்ன நடக்குது, ரீல்ஸ்ல போடுறோம். என்ன வித்தியாசம் இருக்கு? இவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சோம், அவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சோம், இப்படிலாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? ஜெபமோ தான தர்மமோ உபவாசமோ என்ன செய்யக்கூடாது, மனுஷருக்கு தெரியாம அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா உங்களுக்கு பலன் அளிக்கும்படியாக அந்தரங்கமா யாரும் பார்க்கணும்னு நினைத்து எதையும் செய்யாதீங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. காணப்படும்படியாக
பாருங்க, அப்ப பாருங்க, தேவன் உங்களுக்கு பலம் தர வேண்டும்னா அந்தரங்கமா செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதற்குரிய பலனை தருவார். உபவாசம் இருக்கிறத பத்தி எனக்கு எந்த தப்பும், எனக்கு ஒண்ணு நீங்க உபவாசம் இருக்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். அதே போல உபவாசம் இருந்து இன்னைக்கு 40 உபவாசம் அதை விளம்பரப்படுத்தி அப்படிலாம் இருக்கிறத காட்டிலும் அந்த ரங்கமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதற்குரிய பலனை நிச்சயமாய் தருவார். இந்த நாட்கள்ல தான் உபவாசம் இருக்கணுங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது. இது ஒரு வாய்ப்பா கூட பயன்படுத்திக்கோங்க. இது அப்படிதான் ஏற்படுத்தப்பட்டது. இந்த உபவாசம், இந்த லென்த் டேஸ் துக்க நாட்கள் கிடையாது. லென்த் டேஸ் துக்க நாட்கள் கிடையாது. இயேசுவின் பாடுகளை நினைக்கிற நாட்கள் கிடையாது. ஆனா எதுக்காக ஏற்படுறது, இன்னைக்கு ஜனங்கள் எப்படி வேலை ஓடிட்டு இருந்தாங்களோ அன்றைக்கு இதே மாதிரி சூழ்நிலைகள் தான் பல ஐரோப்பிய நாடுகள்ல, இங்கிலாந்து போன ஐரோப்பிய நாடுகள் இந்த சூழ்நிலைகள் இருந்தது. அதனால இவங்களை ஒரு நாள் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களை அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, ஆவிக்குரிய காரியங்களை பலப்படுத்துவதற்கு தான் இந்த மாதிரி காரியங்களை ஏற்படுத்தினாங்க. அதை இன்னைக்கு நம்ம அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி இன்னைக்கு என்னென்னமோ செய்து கடைசியில இன்னைக்கு ஒரு உபவாச நாள், லென்த் டேஸ் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை உள்ள புகுத்துட்டோம். வேற ஒண்ணும் கிடையாது. அதனால எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது தவறு கிடையாது. நீங்க இந்த நாட்களை உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கோ ஆண்டவரை தேடுவதற்கு நீங்க இன்னும் அந்த நேரத்தை காலத்தை செலவழிப்பீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. இந்த 40 நாளுக்குள்ள ஒரு முறையால் பைபிளை முடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை எடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாசிங்க, தியானிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம், செய்திக்குள்ள போறோம். 40 நாள் அவர் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன், பாருங்களேன், இயேசுவினிடத்திலே பிசாசு அவரிடத்துல வருவான் என்றால் நிச்சயமா உங்களை என்னை அவன் தேடி கண்டிப்பா வருவான். கண்டிப்பா. அன்னைக்கு இந்த சகோதரன் அவன் அந்த மரித்த அந்த நாளிலே நான் அன்னைக்கு காலையில வேத பகுதியை நான் வாசித்துக் கொண்டு இருந்தேன். அந்த வேத பகுதியை நான் வாசித்துக் கொண்டு இருக்கும் போது இந்த செய்தி பாதியிலே திடீர்னு இந்த போன் வந்தது. அப்போ இந்த செய்தியை கேட்டவொன்னு எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு, மனசுல கஷ்டமா இருந்துச்சு. வாசித்து கொண்டு இருந்த அந்த வேத பகுதியை அதோடு அதுக்கு மேல வாசிக்கிறதுக்கு மனசு இல்லை கொஞ்ச நேரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சரி எப்படியா இந்த வேத பகுதியை நான் வாசித்து கடந்து போவோம், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேத பகுதியை நான் வாசித்தேன். மத்திய சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரம் அதுல நான் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆண்டவர் பரித்தை அதுல உணர்த்தினார். மத்திய 12ஆம் அதிகாரம் 43 இருந்து வாசிங்க. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு, பாருங்களேன், அப்போ ஒரு அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு, அதாவது வீடு என்று சொல்லும் பொழுது மனிதனை குறித்து சொல்லப்படுது. வீடுன்னா கட்டிடமாகிய வீடு இருக்கிறது, நம்முடைய குடும்பம் ஒரு வீடு தான். அதே மாதிரி நம்ம சரீரம் ஒரு வீடு. அல்லேலூயா. இந்த சரீரமாகிய இந்த வீட்டுல முதலாவது நாம் பாவம் செய்யும் பொழுது பிசாசு நமக்குள்ள என்ன செய்யறான், குடியிருந்து நம்மை பாவம் செய்ய அவன் தூண்டுகிறான். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து அவனையும் தூண்டினான். அவன் இடம் கொடுத்த பிறகு வேதம் சொல்லுகிறது பிசாசு அவனுக்குள் புகுந்தான். அப்போ எப்படி பரிசுத்த ஆவியானவர் நாம் பாவம் செய்யும் பொழுது வெளியில இருந்து நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்துகிறாரோ அதே மாதிரி நாம பிசாசுக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது அவன் படிப்படியா நமக்குள்ள வரும். நமக்குள்ள என்ன செய்வான், இங்க ஒரு மனிதனை விட்டு ஒரு பொல்லாத ஆவி போகும்போது அப்படின்னா அவனுக்குள்ள ஏற்கனவே என்ன செய்கிறது, அவன் பாவம் செய்ய செய்ய அவனுக்குள்ள அந்த அசுத்தாவி புகுந்து நீங்க ஏதோ அலக்களிக்கிற அந்த கடினமான அந்த ஒரு மோசமான சூழ்நிலை
அழகழிச்சு ஒரு மாதிரி பண்றாங்களோ அதை மட்டும்தான் நம்ம ரொம்ப பெருசா நினைக்கிறோம். ஆனா சிலர் வாழ்க்கையில சைலண்டா எந்த அவங்களுடைய அந்த அந்த மாதிரி அந்த பிசாசினாலே அழகழிக்கப்படுகிற காரியங்கள் இல்லாவிட்டாலும் அவங்களுடைய கிரியைகள் அப்படிப்பட்டதா இருக்கும். ஆண்டவர் இதிலே சொல்லியிருக்கிறார், எப்படி ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறதா அவனுடைய கனிகள்னாலே நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக பாருங்க, அப்போ ஒரு மனிதன் ஆண்டவரை சந்திக்கும் போது, இயேசு ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவனிடத்துல இருக்கிற பொல்லாத ஆவி அவனை விட்டு போகிறது. போனதோடு அது நின்று விடாது, திரும்பி வரும். அது என்ன செய்யுமா? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம்ம யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில தான் நம்ம பார்ப்போம், ஆனா நம்ம வாழ்க்கையிலும் திரும்பி வருவோம். அல்லேலூயா. நம்ம இடத்துல என்ன செய்வான்? ஆமா, நம்ம மற்றவங்களையா யோசிப்போம், மற்றவங்கள்ட்ட எல்லாம் அதுலதான் பார்ப்போம், ஆனா நமக்கிட்டையும் திரும்பி வருவான். எப்போ திரும்பி வருவானா? வாசிங்க இல்ல 43 வசனம். முதலாவது அது இளைப்பாறுதலுக்கான ஒரு வீட்டை தேடுது, எந்த சுடுகாட்டையும் தேடாது, வீட்டை தேடுது. வீட்டுன்னா மனுஷனாயி நம்ம தான் தேடுது. இல்லையா? நம்ம சுடுகாட்டை கண்டுதான் பயப்படுறோம். அதுக்கு சுடுகாடு இளைப்பாறுதலுக்கான ஸ்தலம் கிடையாது. எது இளைப்பாறுதலான ஸ்தலம்? மனுஷனுடைய உள்ளம், மனுஷனுடைய இருதயம். இப்ப பாருங்க, அது இளைப்பாறுதல் போய் அங்க பொங்க தேடி பார்க்கும்போது அது இளைப்பாறுவதற்கான இடம் கிடையாது பொழுது கடைசியில என்ன பண்ணுதுன்னா, எந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போதோ அவனிடத்துல திரும்பி வருகிறது. அந்த வீடு திரும்பி வரும்பொழுது அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. கவனிங்க, அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள்ளே பிசாசு போகிறான். இயேசு அவனுக்குள்ள வரும் பொழுது, இயேசுவை அவன் விசுவாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் அவனை விட்டு போகிறது. அவன் பாவத்துல சாபத்துல பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அப்படி விடுவிக்கப்பட்ட மனிதன் அவனுடைய வீடுன்னா அவனுடைய இருதயத்தை அது வெறுமையாகவும் ஜோடிக்கப்பட்டதாகவும், ஜோடிக்கப்படுகிறது என்று சொன்னா பல உலக பிரகாரமான காரியங்களினாலே அலங்கரிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறதாக இருந்தால் என்ன செய்யுமா? அது தேடி வந்து அதுக்குத்தான் இடம் கிடைச்சதுன்னா, காக்கா பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஆகாரம் கிடைச்சுன்னா அது சாப்பிடாது. காக்கா 4 காக்காவை கூப்பிட்டு என்ன செய்யும்? அதே மாதிரிதான் பிசாசு. நம்மள மாதிரி கூட்டாளி 4 பேர் இடம் தெரியாம சுத்தி கிடக்குறான், வா அவனையும் சேர்த்து உள்ள கூட்டு வந்துடும். இங்க இருந்து போனவன் மட்டும் இல்ல, போனவன் என்ன செய்வானா? போய் அவனை மாதிரி நிறைய சுத்திட்டு இருக்குல்ல, இடம் இல்லாம இலைப்பாறுதல் இடாம அதையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டு, வாப்பா உனக்கு நல்ல ஒரு இடம் கிடைச்சு, வா 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 வாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி எந்த மனிதனிருந்து புறப்பட்டு போச்சு அதே மனிதனிடத்துல என்ன செய்யுமா? தண்ணீர பொல்லாத ஆவிகளை கூட்டு கொண்டு அப்படிங்க ரட்சிக்கப்பட்டோம், ஞானசானம் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மனநிலையில திருப்தியாகி, ஞானசானம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் ஸ்டெப், அவ்வளவுதான். அதோடு வாழ்க்கையில திருப்தியாய் வெறுமையான் ஆண்டவரை தேடாதபடி, இது மத்தேயு 6:33 சொல்லப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடாம, தேவனுக்கு இடம் கொடுக்காம இருதயம் வெறுமையா ஜோடிக்கப்பட்டு இருந்தால், வசனத்தினால் ஒரு இருதயம் நிரப்பப்படாமல், தேவ பிரசனத்தினால் நிரப்பப்படாமல் இருக்கும் என்றால், அது போய் பொல்லாத இன்னும் 7 ஆவியை கூட்டி கொண்டு ஆமா பார்க்கறதுக்கு ஆள் ரொம்ப பக்திமான் போல இருக்கலாம், ஏன்னா எல்லாம் நடக்கும். சிலமோ அதான் நான் போன மாதங்களும் அதுக்கு சில மாதங்கள் சொன்னேன், சில பழக்கத்தை நாம் பழகிட்டோம். கெட்டவங்களா இருப்போம், நல்ல பழக்கத்தை பழகிட்டோம்னா அந்த பழக்கத்துல அப்படி போயிடுவோம். அவ்வளவு எடுத்த உடனே நம்ம தீய பழக்கம் வராது. அதனால நம்ம கிரியில நம்ம நல்ல பழக்கங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம், நல்ல காரியங்கள் இருக்கிறோம், நம்ம கிட்ட எதுவும் குறையில்லைன்னு நினைச்சிட்டு கூடாது. திடீர்னு ஒரு நாள் பயங்கர மோசமான சில விளைவுகள் உண்டாகும். இருதயம் சும்மா இருந்தா
வெறுமையா இருந்தா, ஒழுங்கா ஆண்டவரை தேடாம இருந்தா, ஒழுங்கா சபை கூடுகைக்கு வராம இருந்தா, ஆண்டவர் சபை கூடுகை எதுக்கு? பாரம்பரிய சடங்காச்சிரியத்துக்கு இல்லை, உங்களை நம்முடைய வார்த்தையினாலே நிரப்புவதற்கு, பலப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் சபை கூடுகை வச்சிருக்கிறார். ஆகவே அது கரெக்டா நம்ம அதுல நம்முடைய இருதயத்தை எப்பவும் வெறுமையா வைக்காம அதை நாம் நிரப்பணுமா, பிசாசு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் வெறுமையா வைத்திருந்தால் அவன் போனவன் திரும்பி வருகிறது இல்லாம என்ன செய்வானாம், பொல்லாத ஆவிய கூட்டி கொண்டு வரும் பொழுது, அதுல 43ஆம் வசனத்துல, அந்த 45ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, அவனுடைய முன்னிலைமையிலும் அதிக கேடு. இப்ப பாருங்க, ஒரு மனிதனுடைய நிலைமை திடீர்னு எல்லாம் மாறுது அப்படின்னா, பாலாசி லாரி இருந்த ஒரு தேவ மனிதன் தமிழ்நாட்டுல, இந்தியாவில, வெளிநாடுகள்லாம் போய் சுவிசேஷரித்து ஊழியச்சு. கடைசியில ஒரு நிலைமை ஃபுல்லா மாறிடுச்சு. கடவுள் இல்லை என்ற கொள்கைக்கு போய் அவருடைய மரணம் ரொம்ப பரிதாபமா முடிந்திருக்கிறார். அதெல்லாம் நீங்க நம்முடைய முன்னோர்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருந்த பல மொத்த ஊழியர்கள் இடத்துல கேட்டுட்டீங்கன்னா அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படி நிறைய மனிதர்கள் வாழ்க்கையில அவ்வளவு ஜெபம் பண்ணவங்க, அவ்வளவு ஊழியர் செய்தவங்க, ஆனா முடிவு பரிதாபமா இருக்கும். அதாவது முன்னிலைமை காட்டின பின்னிலைமை. ஏன்? எல்லாருக்கும் உங்களுடைய கிரியை வைத்து, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை வைத்து நான் ஆண்டவருக்குள்ள இருக்கேன்னு நினைச்சிட்டு உங்களை ஏமாத்திக்காதீங்க. பைபிளை தூக்கிட்டு வர்றதுனாலயோ கிறிஸ்தவ பேர் வச்சதுனால ஏமாத்திட்டு இருக்காதீங்க. பொல்லாத ஆவி உங்களிடத்துல அது திரும்பி வரும். அல்லேலூயா. நான் சொன்ன ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னா ஒரு முறை தான் வந்தார். நான் பிசாசு டெய்லி வருவான். பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, எச்சரிப்புக்காக சொல்றேன். ஒவ்வொரு நாளும் வருவான், எப்போ வேணாலும் வருவான். அல்லேலூயா. இப்போ இயேசுவை தேடி வருகிறான். மறுபடியும் வாங்க, 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி. இப்போ இயேசுவின் இடத்துல வருகிறான். இயேசுவின் இடத்துல வந்து, இயேசு 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் இருக்கிறார், அவர் பசியாய் இருக்கிறார். இப்போ சோதனைக்காரன் அவரிடத்துல வருகிறான். வந்து என்ன கேட்கிறான்? நீ இந்த கல்லுகள் எதுக்கு அப்படி சொல்றான்? பசியா இருக்கிறாரு. ஆமா, பசியா இருக்கிறாருன்னா அவ என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? சாப்பாடு எட்டு வரனா கேட்டுவிட்டான். ஒருவேளை மனுஷ உருவத்துல வந்துருந்தா அப்படி கேட்டிருப்பான். பாம்பு மாதிரி வந்திருந்தா கூட பழம் தூக்கிட்டு வந்திருப்பான். அவன் வரல, அப்படி வந்துருந்தமா. தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படிங்கிறான். தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தேவனானால் இந்த கல்லை என்ன செய்யும்? ஆனா 21ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, 21ஆம் அதிகாரத்துல இயேசு பெத்தானியாவிலிருந்து அவர் திரும்ப எருசலேமுக்கு போகிறார். போகிற வழியில ஒரு அத்திமரம் இருக்கு. அந்த அத்திமரத்துல அதுல இலைகள் இல்லாமல் கனிகள் இல்லைன்னு சொல்லப்படுது. அவர் புசிக்கிற காலையில பசியோட வர்றாரு, அதுல கனி இல்லாத கண்டு என்ன செய்தாரு? இனி ஒன்னிடத்துல ஒருவன் இதை புசிக்க கூடாதுன்னு அவர் சபிக்கிறாரு. பட்டு போச்சு. அப்படி செய்த ஆண்டவர் ஏன் இந்த கல் அப்பமாக்கல? அங்கேயும் பசியோடு தானே இருந்தாரு. ஒரு நாள் பசி, இது 40 நாள் பசி. எது அதிகம்? ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாலே நம்மளால, ஆமா கரெக்டா சொன்னீங்க, வயசாகி போச்சுன்னு சொல்லி 40 நாள் சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு நாளோ, அது ஒரு நாள் சொல்லப்படல, ஒரு நாளா இருக்கலாம். அதுவும் பெத்தானியாவுக்கு வந்து அவர் அடிக்கடி போற ஊரு, லாசருவின் வீடு தான், ரொம்ப சொந்த வீடு மாதிரி போவாரு, இஷ்டமா அங்கேயே சாப்பிட்டு வர்றாரு தான். ஆனா ஏதோ பசின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே அத்திமரத்து பலம் இல்லாத கண்டு சபித்தாராம்.
ஆனா இங்க பிசாசு சொல்லுகிறான், நீ தேவனானால், தேவனுடைய குமாரனானால். அப்போ அங்க தனக்கு வந்த பசிக்கு அந்த மரத்தை சபித்த ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல மட்டும் கல்லை எப்பமாக்கல? ஏன்னா அங்க ஒரு சவால் வைக்கிறான், ஒரு சவால் வைக்கிறான், தூண்டல ஒரு சவால் வைக்கிறான். என்ன சவால் வைக்கிறான்? நீர் தேவனானால் அப்படிங்கிறான். ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? அப்பால போன சொன்னாரு, ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அங்க பிசாசு என்ன கேள்வி கேட்கிறான்? நீ தேவனுடைய குமாரனை ஆனால். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் கேட்கிறது நீ தேவனானால், ஆனா இவர் சொல்றது மனுஷன்கிறாரு. இவர் சொல்றது மனுஷங்கிறாரு. அங்கே பிசாசு அவரை நீ தேவனா மனுஷனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறான். நீ தேவனா மனுஷனா? நீர் தேவனானால் கல் அப்பமாக்கும். இவர் ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மாம்சத்துல வெளிப்பட்ட பொழுது அவர் 100% தேவனாகவும் 100% அவர் கடவுளாய் இருந்தால், கடவுளுடைய தன்மையை, கடவுளுடைய அந்த செயல் வல்லமையை வெளிப்படுத்துகிறவராய் மட்டும் வெளிப்படுகிறவராய் இருந்தால் அவராலே மனுகுலத்தின் ரட்சிப்பை நிறைவேற்ற முடியாது. மனுகுலத்தின் ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்காகத்தான் இயேசு 100% மாம்சத்துல வெளிப்பட்டார். பாடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவர் மாமிசத்தில் வெளிப்பட்ட நோக்கம் என்ன? பாடுபடணும், மரிக்கணும். இதை கடவுள்கிட்ட நடக்காது. அதனாலதான் இன்னைக்கு சில மார்க்கத்தை சேர்ந்தவங்க இயேசு கடவுள்ன்றீங்களே, அவர் ஏன் மரிக்கிறார்ன்றாங்க. இயேசு கடவுள் தானே, அப்ப ஏன் மரிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த காரியங்கள் என்ன செய்கிறது இல்ல, புரிகிறது இல்லை. அவர் 100% மனிதனாய் அவர் வெளிப்பட்டதற்கான காரணம், 100% தேவனாய் இருந்தாலும் அவர் 100% என்ன செஞ்சாரு? அவர் மனுஷனாய் மாமிசத்துல வெளிப்பட்டார். ஏன் மாமிசத்துல இருந்தார்னா, அவர் மாமிசத்துல இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். என்ன திட்டம்? ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அப்ப ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் மாமிசத்துல என்ன செய்தார்? வெளிப்பட்டார். ஆனா இன்னைக்கு அந்த அதாவது கிறிஸ்தவர்களுக்குள்ளும் கிறிஸ்தவ அல்லாத சில மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் அதை அவர்கள் புரிந்து கொள்ளாதனால்தான் இயேசு கடவுள் என்று சொன்னால் ஏன் மரிக்கணும், அவருடைய மரணத்தையோ அவருடைய உயிர்த்தெழுதலையோ அவர் நம்பாமல் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். இன்னும் சில கேள்வி இருக்கு. கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கு, கிறிஸ்தவத்துக்கு வெளியிலே இருக்கு. இயேசு 100% கடவுள் தானே, 100% மனுஷன் தானே. அப்போ 100% மனுஷனானால் மனுஷனுக்குள்ள டெம்ப்டேஷன் ஏன் அவருக்கு இல்லை? என்னடா பாஸ்டர் புதுசா கேள்வி கேட்கறதுல சிலருக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிறது இன்னைக்கு ஒரு பதிலா வர மாதிரி இருக்கும். நிறைய வாலிபர்கள் இருக்கு. ஏன்னா வாலிபர்கள் அப்படிதான் இருக்கும். அதனால எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு, உணர்ச்சிகள், மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் அவர் மாமிசத்துல இருந்தால் கண்டிப்பா அது இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. வெளியில கேட்கிறவங்களும் உள்ள மனசுக்குள்ள கேட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு ஊழியர் கூடுகையில ஒரு மூத்த ஒரு போதகர் இன்னொரு போதகரை பார்த்து கேட்டிருக்கிறார் இந்த காரியத்தை, வார்த்தையை. இயேசு 100% அவர் மாமிசத்துல இருந்தார் என்று நம்புகிறீர்களா? ஆமா. அப்படி என்றால் அப்ப அவருக்குள்ள டெம்ப்டேஷன் இருந்துச்சா இல்லையா?
அப்போ ஒரு ஊழியக்காரருக்கு பதிலை சொல்லியிருக்கு. அவர் எனக்கு தேவையான, எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு நண்பர். அவர் இந்த காரியத்தை சொன்னார். அவர்கிட்ட இருந்த கேள்வி, ஒரு மூத்த ஒரு ஊழியர் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லு. அப்போ அவர் இந்த பதிலை சொல்லியிருக்கிறார். ஒரு பெண்மணி விபத்துக்குள்ளாகி மரண போராட்டத்துல முழு நிர்வாணமாக ஒரு மருத்துவரிடத்துல கொண்டு வரப்படுகிறார். இப்பொழுது மருத்துவர் எப்படி பார்ப்பார்? ஒரு நோயாளியா அவளை சுகப்படுத்துறதெல்லாம் பார்ப்பார். இயேசுவும் மனிதன் நித்திய அழிவை நோக்கி பார்க்கிறதை கண்டுதான் இந்த பூமிக்கு அவர் மாமிசத்துல வெளிப்பட்டாரே தவிர தன் மாமிசத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அல்ல. அல்லேலூயா. இயேசுக்குள்ள அப்படிப்பட்ட உணர்வு இல்லையா அப்படின்னா அவர் வந்த நோக்கமே மரிப்பதற்கு, பாடுபடுவதற்கு தான் தவிர குழந்தையை பெற்றெடுப்பதற்கு, இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு அல்ல. இன்னும் சொல்ல போனா அவர் நமக்கு தகப்பன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி பார்க்கிறானோ அதிபீனமாகவே கடவுள் நம்மை பார்க்கிறாரே தவிர அப்படிப்பட்ட எண்ணம் அவருக்கு வர்றதற்கு வாய்ப்பு கிடையாது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல என்ன கிடையாது? கொள்வானும் கிடையாது. நீ வேணா 10 வச்சுக்கோ, 8 வச்சுக்கோ, 9 வச்சுக்கோ. நீ மாமிசத்துல பிறந்ததுனால உனக்குள்ள அப்படி இருக்கும். ஆனா கடவுளுக்கு அப்படி கிடையாதுயா. அவர் கடவுள். அல்லேலூயா. மாமிசத்துல வெளிப்பட்டது உண்மைதான். ஆனா கண்ணியும் வயிற்றிலே பிறந்தவர். அதனால அவருக்கு இந்த மனிதனுக்குள் இருக்கிற இப்படிப்பட்ட செல்பா புத்தியா, இந்த புத்தியெல்லாம் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் நம்மை ஒரு தகப்பனாக இருந்து நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, எப்படி ஒரு ஆபத்துக்குள்ளாத மனிதனை ஒரு மருத்துவர் அவனை சுகப்படுத்துவ, உயிரை காப்பாற்றணுங்கிற எண்ணத்துல பார்க்கிறானோ அதே போல நம்மளை ரட்சிக்கவே இயேசு இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமியிலே, அவர் வந்த நோக்கமே அதுதான். அதனால மனுஷனுக்குள்ள மாம்சத்துல இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு உணர்ச்சி இயேசுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கு பதில் இதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்ப வருவோம். இப்ப பிசாசு கேட்கலாம், நீர் தேவனானால் கல்லை அப்பமாகும். ஆனா அங்க அவர் பசியா இருந்த பொழுது அத்திமரத்தை சபித்தார். ஆனா இங்க அவர் சொல்லுகிறார் மனுஷன். அப்போ முதலாவது அவர் தேவனா இருந்தாலும் அங்கே அவர் தன்னை யாராக தான் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் மனுஷனாய் இருந்தால்தான் அவர் மாம்சத்துல பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ண முடியும். அல்லேலூயா. அவர் தேவன்னா அவருக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அவர் கல்லை அப்பமாக்கி இருந்தால், அதை புசித்திருந்தால், பெரிய பேனர் அடிச்சு ஊருக்கும் போட்டுருவோம் பிசாசு. மனிதனுடைய பாவத்துக்காக மரிக்கணும் வந்த இவரு ஒரு பசியை கூட தாங்க அவருக்கு சக்தி இல்லை என்று போட்டிருப்போம், பேனர் வச்சிருப்போம். இவர் எப்படியா மனுஷனுக்காக ஜீவனை கொடுப்பார்? ஒரு பசியை கூட தாங்க முடியல சொல்லியிருப்பாங்க இல்லையா? சின்ன சின்ன பரீட்சையை நமக்கும் வைக்கும் போது நிறைய நேரங்கள்ல அப்ப வரட்டும் நான் பார்த்துக்கிறேன், இல்ல இப்போ உனக்கு வச்சுக்கிற பரீட்சையில நீ பாஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பாஸ் பண்ணு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் போவ, செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணு, தேர்ட் ஸ்டாண்டர்ட் போவ, இல்ல காலேஜ் வரட்டும் நீ போவே மாட்ட. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிசாசு இயேசுக்கு வைக்கிறான். என்ன டெஸ்ட்? கல்லை அப்பமாக்கும். இதை அவர் மேற்கொண்டு ஜெயம் பெறாவிட்டால் அவர் எங்கே போயிருக்க முடியாது? சிலுவை பாடுக்கு போயிருக்க முடியாது. இல்ல, பிசாசு சொல்லியிருப்பான் அவர் போக மாட்டாரியா. ஏன்னா ஒரு பசி, 40 நாள் பசி அவர் என்ன செய்யல, தாங்கிக்கொள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் அந்த சொல்கிற மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. எப்ப மனிதன் பாவம் செய்கிறான் தெரியுமா? நீங்க மனிதனை தான் பேசுகிறார் இயேசு.
மனிதன், கடவுள் அல்ல, மனிதன், மனுஷனை தான் சொல்றாரு. அவன் நீ தேவன்றான், ஆனா ஏசு சொல்றாரு நான் மனுஷன். இப்ப பிசாசு அவரை மனிதனாய் இருக்கிற அவர்கிட்ட சோதிக்கிறான். இப்ப அவர் சொல்றாரு மனுஷன் எப்ப ஜெயம் பெறுவான், எப்ப பாவத்திலிருந்து ஜெயம் பெற முடியும், எப்ப பாவத்தை அவன் மேற்கொள்ள முடியும், எப்ப மேற்கொள்ள முடியும்? என்னைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய மாம்சத்தில் காணப்படுகிற உணர்வு, உணர்ச்சி, இன்பம், ஆசை இவைகளை காட்டிலும் தேவனுக்கு, அதாவது ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படுகிறானோ அப்ப அவன் ஜெயம் பெறுவான். ஆனா உன் ஆவிக்குரிய காரியங்களை காட்டிலும், தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறதை காட்டிலும், தேவனுடைய வார்த்தையை நம்புறதை காட்டிலும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் மாம்ச உணர்வு, உணர்ச்சி என்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அது மேலோங்கி நிற்கோ அவன் விழுவான். அல்லேலூயா. அதான் சொல்ற மனிதன் அப்பத்தினால் மாத்திரம். அப்பம் என்பது இங்க வெறும் ஆகாரத்தை குறித்து சொல்லப்படல, மாமிசத்தின் தேவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மாமிசத்தின் தேவை, மாமிசத்தின் தேவையை நாம் சந்திக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் இதை ஆவிக்குரிய காரியங்களுக்கு காட்டிலும் நீங்க அதிக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நிச்சயமா விழுந்துதான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும். மனிதன் அப்பத்தினால் பிள்ளை. மத்த வாசிங்க, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னால் எப்படி பிழைப்பான்? காதால கேட்கிற அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? காதால கேட்கிற வார்த்தை என்ன செய்யணும்? 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிங்க. பறவைகள் வந்து அதை பற்றித்து போட்டது. சில விதை அதிக மண்ணிலாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா இல்லாததுனாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. சரி, போதும். இதை குறித்து பின்னால 18ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவருக்கு விளக்கம் கொடுக்கிறார். இதுல எதை குறித்து சொல்லியிருக்கிறாரு? விதை. விதைனா வார்த்தையை குறித்து தான் சொல்லியிருக்கிறது. விதை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பா சொல்லி, நிலம் என்பது என்னது? நம்முடைய இருதயம். அப்போ அந்த நிலத்துல விதை விதைக்கப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படுது. இப்ப வசனத்தை தான் பேசிட்டு இருக்கு. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய விதைக்கப்படுகிற விதை. இது 4 விதமான நிலங்கள்ல விதைக்கப்படுகிறத சொன்னார். எப்படிப்பட்ட நிலங்கள்? கற்பாறையானது, வலியருகையானது, கற்பாறையானது, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டது என்ன செய்கிறது? 30, 60 பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. கற்பாறையில சரி வலியருக விதைக்கப்பட்ட நிலம் எப்படி இருக்கிறது? வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. விழுந்தது, பறவைகள் வந்து, பறவைகளுக்கு பிசாசு. பிசாசு வந்து இப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எப்படியாவது தம்முடைய வார்த்தையை நமக்கு விதைச்சிட்டு இருக்கிறார். வசனத்தை கேட்கிறோம், வந்து சத்தியத்தை கேட்கிறோம். ஆண்டவர் வசனத்தை நமக்குள்ள விதைக்கிறார். ஆனா இது வலியருகான நிலம் இருக்கிறதுனால அந்த விதை அந்த மண்ணூருக்குள் போகாம மேலே கிடக்கு. சிலர் மேலோட்டமா தான் வாசிப்பாங்க, மேலோட்டமா தான் செய்தி கேட்பாங்க. ஏன்னா பாதி நேரம் அவங்க சிந்தை எங்கேயா இருக்கும்?
மொபைல் போன்ல ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. மொபைல் போன் மொபைல் ஆப்லயே பைபிள் ஆப் இருக்கு, பைபிளா இருக்குன்னா அங்க இருந்து வேற எங்கேயோ போயிடுவாங்க. பாதி நேரம் சிந்தை எங்கேயோ இருக்கும், வசனம் எங்க இருக்கும், மேலோட்டமா இருக்கும், உள்ள போவாது. உங்க ஆத்மாவை நீங்கள் திறந்து என்ன, இந்த விதை விதைக்க முன்னால அந்த விவசாயி அந்த நிலத்தை நல்லா உழுது உடைச்சி நொறுக்கி கூழ் மாதிரி ஆக்கி அதற்கு பிற்பாடுதான் அதுல விதையை விதைக்கிறாங்க. எப்படின்னா அது ஆழமா உள்ள போகும். அதே மாதிரி இருதயத்தை நொறுக்கி உடைச்சி அன்றொரு சமூகத்துல வந்து வசனத்தை வாஞ்சியோடு கேட்கும் போதுதான் அது பலன் கொடுக்கும். இல்ல வழியருகான நிலம் போல. 18ஆம் வசனத்தை வாசிங்க. உணராதிருக்கும் போது பொல்லாங்கான் வந்து பாருங்க, உணராது வசனம் எவ்வளவு கேட்டாலும் உணர்வில்லாத கூட்டம். பவுல் சொல்றாரு, கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லும்போது அதுல ஒரு காரியத்தை சொல்லு. வசனத்தை எத்தனை கேட்டாலும் உணராத பெண் பிள்ளைகள் வீட்டிலே அவர்கள் வந்து கள்ள தீர்க்கதரிசிகள் உள்ள வருவாங்களாம். வசனத்தை கேட்டாலும் உணர்வில்லாத இருதயங்கள். ஏன்னா பல விதமான அந்த இருதயம் வந்து அப்படியே வழிபோக்கான நிலம் மாதிரி பல காரியங்கள் இதுல இருக்கு. அதனால வசனம் வந்து ஆழமா போகல, மேலோட்டமா தான் இருக்கு நிறைய வாழ்க்கையில். இங்கதான் வருவான் பிசினஸ். நீ வசனத்தை மேலோட்டமா கேட்குறீங்களா, மேலோட்டமா வாசிக்கிறீங்களா, அவனுக்கு முதல் லக்கு நீங்க தான். உங்களை தான் லக்கு வச்சிருப்போம், உங்களை தேடிதான் வருவான். வந்தவன் அவனுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கும். வசனத்தை மேலோட்டமா வாசிக்காது, மேலோட்டமா கேட்டுட்டு போகாதீங்க. நீங்க உட்கார்ந்துருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றேன், சகோதரி சகோதரியே, வசனத்தின் மேல் தாக வேணும், வாஞ்ச வேணும். சில நேரம் ஆண்டவர் ஏன் உடைக்கிறாருன்னா, உடைச்சி நொறுக்கி வசனம் ஆழமா போறதுதான் உடைச்சி நொறுக்கி உங்களை கொண்டு வர்றேன். ஆனாலும் இன்னும் வசனத்தை நீங்க மேலோட்டமா கேட்கிற நபர்களா இருந்தா, வசனம் உங்களுக்குள்ள அப்படியே இருந்ததுன்னா, எந்த வசனமும் உங்க பிரச்சனையோ மற்ற காரியங்களுக்கு உதவியா இருக்குது, அது அப்படியே பிசாசு முள்ளாகால் வந்தது எடுத்துக்கொண்டு போகும். 2வது நிலம் வாசிங்க. இல்ல அந்த 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இல்ல கற்பார் தான் 5ஆம் வசனம். அதிக மண்ணில்லாத மண் ஆழமா இராததினாலே சீக்கிரமாய் கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அல்லேலூயா ஆமென் வரும். தப்பு கிடையாது. பாஸ்டர் நீங்க வார்த்தை சூப்பரா, நீங்க நல்ல செய்தி நிறைய பேர் சொல்றீங்க, தப்பு கிடையாது. ஆனா மண்ணு கொஞ்சம் தான் இருக்கு, கற்பாறைக்கு மேல கொஞ்சம் மண்ணு மூடி இருக்கு, அப்பதான் இது வேலை ஆழமா போகல. சில வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. 20ஆம் வசனமா வாசிங்க. சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். சொன்ன ஆமென் அல்லேலூயா. கேட்ட உடனே தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு அதுலதான் இன்னைக்கு நிறைய ஒரு வாழ்க்கை ஓடிட்டு, அது தாண்டி வசனம் வேர் விடல. வாசிங்க அடுத்த வசனம். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதபடினால், இவங்கெல்லாம் கொஞ்ச காலம் தான் இருப்பாங்க சபைக்குள்ள, கொஞ்ச காலம் தான் இருப்பாங்க கிறிஸ்துவுக்குள்ள, கொஞ்ச காலம் தான் இருப்பாங்க, ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. உபத்திரமும் துன்பமும் உண்டாகும் போது இவர்களெல்லாம் இடரல் அடைந்து விழுந்து போவார்கள். கவனமா இருங்க. உங்க நிலம் கற்பாறையா இருக்குதா, அதை சரிப்படுத்து. கற்பாறை மாறி உங்க இருதயம் பல விதங்களில, அதாவது பிரச்சனை துன்பம் இதெல்லாம் அப்படியே
பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு அப்படி இருதயத்துல எதுவும் உள்ள ஆழமா போகாதபடிக்கு அவன் இருதயத்தை அப்படி கடினப்படுத்தி வச்சிருப்பான். வேதம் சொல்லுங்க, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துறவன் சடுதியின் சகாயமின்றி என்ன சொன்னாலும் அவங்க உள்ளக்கு ரொம்ப வேற அதிகமா போவாது. அல்லேலூயா. மூன்றாவது நிலம் முள்ளுள்ள இடங்களில். இது நிலம் நல்ல நிலம் தான். ஆனா இந்த நிலத்துல எதுவும் சேர்ந்து வளர்கிறது, முட்களும் சேர்ந்து வளர்கிறது. அதனால 22 வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் இருந்தும் உலக கவலை, மயக்கம், வசனத்தை நெருக்கக்கூடிய காரியங்கள் பாருங்க. முதலாவது வசனம் அப்படி மேலோட்டமா இருக்கிறது. இரண்டாவது வசனம் என்ன செய்யறது, ரொம்ப வேறுவிடலை, ரொம்ப ஆழமாலாம் வேறுவிடலை. மூன்றாவது வசனத்துக்கு நெருக்கம் வருது, கேட்கிற வசனத்துக்கு விரோதமான நெருக்கம். எப்படிப்பட்ட நெருக்கம்? உலக கவலை, உலகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகள் எல்லாருக்கும் தான் வரும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிலருக்கு கவலை, சிலருக்கு மயக்கம். இது ரெண்டும் என்ன செய்கிறது, அத நல்ல நிலம்தான், ஆனா அது வளரும் போது இதுவும் நெருக்கிறதுனால என்ன ஆகுது, அவன் பலனற்று போகிறான். வசனம் அவனுக்கு பேலன்ஸ் செய்யல. அதனாலதான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், பேசுறேன், கேட்டு மனம் திரும்பாது உங்க கையில தான் இருக்கு, என் கையில. நான் உங்களை யாரும் மாத்த முடியாது. உங்களை மாத்த முடியுங்கிற நோக்கத்துல நான் பிரசங்கம் பண்ணவே இல்லை. உண்மையை சொல்றேன், என் பிரசங்கம் பண்ணி உங்களை நான் மாத்த வரல. நீங்க கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்தாதான், நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல இருந்தாதான் உங்களுக்கு வசனம் பலன் கொடுக்கும். இல்ல என் சுய மாமிசம் அதுக்கு முதலிடம் கொடுக்கிறேன்னு கொடுத்துட்டே இருந்தா சடுதியில் என்னவெல்லாம் நடக்கும். முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை கேட. இன்னொரு சில இந்த வாழ்க்கையில தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருப்பான். இவங்கெல்லாம் தங்களுடைய மாமிசத்தின் உணர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இன்பங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டிலும் தேவனுக்குரிய காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகளை காட்டிலும் அதிகமா அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால பாவம் செஞ்சுட்டே தான் இருப்போம். இவங்களை திருத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடியாது. உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் தான் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு. செத்த பிறகு நியாய தீர்ப்பு. யாரையும் மனம் திரும்ப உங்களால என்னால முடியாது, யாரையும் மாற்ற முடியாது. வசனம் கிரியை செஞ்சா மாறட்டும், இல்லையா விட்டுட்டு போயிட்டு உங்க வேலையை பாருங்க. நியாய தீர்ப்புல கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆனா வசனம் இருந்தா என்ன ஆகும்? 4வது நிலம் சொல்லுங்க. 100ஆகவும் 60ஆகவும் நல்ல நிலம் பலன் எப்பவும் தரும். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்துக்கு போராடுகிற பாருங்க, பந்தயத்துக்காக அதாவது ஸ்போர்ட்ஸ்ல தடகள போட்டிகள்ல ஈடுபடுகிற எல்லாரும் பரிசை பெறுவது கிடையாது. ஆனால் யார் பரிசை பெறணும், பந்தயத்துல வெற்றி பெறணும் விரும்புகிறார்களோ அவர்கள் நிச்சய அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. இல்ல, அந்த வசனத்தை 25ஆம் வசனம். போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் அவர்கள்
அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அல்லேலூயா. பந்தய பொருளை பெறுகிறவனே என்ன செய்கிறான்? இச்சை அடக்கனா என்னது? முதலாவது சாப்பாடு. அதாவது அவன் குடிக்கிற தண்ணிய மடக்கு குடிக்க மாட்டான், வாயில வச்சு குடிச்சிட்டே இருப்போம். ஆனா அதெல்லாம் ரொம்ப சத்து உள்ள, ரொம்ப போஷாக்குள்ள, நல்ல ஹெல்த், நல்ல வாட்டர் தான் வச்சிருப்பான். ஒரு 2 சொட்டு 3 சொட்டு தான் தொண்டைக்குள்ள போ, மடக்கு குடிக்க மாட்டான். நம்மகிட்ட கூல் டிஷ் பாட்டில் கொடுங்க 1.5 லிட்டர் ஒரே ஆளா உட்காந்து மடக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவனுக்கு தேவை பரிசு, இவனுக்கு தேவை வயிறு. பரிசு பெற விரும்புகிறவன் எல்லா விதத்திலும் சரீரத்தை ஒடுக்கி, உணவை குறைச்சி சரீரத்தை ஒடுக்கி, எல்லா காரியங்களிலும் தூக்கம். அவன் குறிப்பிட்ட டைம் தான் தூங்குவான், குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம். அதாவது பரிசு பெறுகிறவன் நேர போய் அந்த கிரவுண்ட்ல போய் நிக்க மாட்டான். அதற்கு ஒவ்வொரு நாளும் தன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவனுடைய வருகைக்காக நித்திய அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு அனுதினமும் நம்மளை ஆயத்தப்படுத்தி, அவர் வரட்டும் அப்படின்னு சொல்றவன் இல்ல. அதுதான் 10 கண்ணியை குறித்து பேசி இருக்கிறார். ஆயத்தம் உள்ளவர்களோ அதை பெற்றுக்கொண்டாங்க, ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டாங்க. ஆயத்தம் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வருகைக்கு ஆயத்தம், பரிசை பெரும்படிக்கு ஆயத்தம். இந்த உலகத்துல பிறந்த எத்தனை பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையை நீ வாசித்து பாருங்க. எந்த அளவிற்கு அவங்க தன்னுடைய வெறுப்புகள் எல்லாம் ஒதுக்கி வச்சு ஓடினாங்க. அல்லேலூயா. யோசேப்பை குறித்து தெரியும் நமக்கு. யோசேப்பை கர்த்தர் அவனை எகிப்தின் அதிபதியாக ஆண்டவர் உயர்த்துவதற்கு ஆண்டவர் அவனை கொண்டு போன பாதையை எவ்வளவு கடினமானது. அப்போ அவனுக்கு ஒரு சோதனை வருது. அவன் போத்திபாருடைய வலையில விழுந்திருந்தா அவன் எகிப்துக்கு போயிருப்பான், ஆனா அரண்மனைக்கு போயிருக்க மாட்டான். நிறைய பேர் வாழ்க்கை அரண்மனைக்கு இன்னும் போகல, எகிப்துக்கு வந்திருக்கு, அரண்மனைக்கு போகல, அங்கே நிக்குது. ஏன் தெரியுமா? ஏன்? அவன் அந்த இடத்துல அவன் தன்னுடைய மாமிசத்தின் இச்சை, உணர்ச்சி, உணர்வு, இப்படிப்பட்ட காரியங்களை காட்டிலும் அவன் அங்க எதை முன்வைக்கிறான்? அவன் சொல்றான், இப்படிப்பட்ட பாவத்தை செய்து தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்வது எப்படி? அவன் எதை முக்கியப்படுத்துகிறான்? தேவ சித்தம், தேவ அழைப்பு, தேவ திட்டம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இடைப்பட்டோம்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பிசாசை பார்த்து, பிசாசு மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அதாவது மாமிசத்துல ஏற்படக்கூடிய அவனுடைய உணர்வு, உணர்ச்சி. இன்னைக்கு பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். அதாவது மற்ற அநேக மார்க்கங்கள்ல கடவுளை வழிபட வருகிறவர்கள், கடவுள் வழிபாடு செய்கிறவர்கள், அவர்களுடைய உச்ச நிலையை எதை பார்க்கிறாங்கன்னா, பெரிய ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், என்ன, அதாவது உச்சபட்ச நிலையை அதை தான் பாக்குறாங்க. நீ கிறிஸ்தவத்துக்குள்ள அதான் தொத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஆரவாரம், ஆர்ப்பாட்டங்கள்லாம் நிறைய பெருகிச்சு. இது எதன் அடிப்படையில் அவங்க பாக்குறாங்க அப்படின்னா, மனிதனுடைய உணர்வு, உணர்ச்சிகளை தூண்டி விட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு போறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் செய்கிற ஆராதனை என்பது, முக்கியமா தேவனுக்கு செய்யக்கூடிய ஆராதனை என்பது, நம்முடைய உணர்ச்சிகளை மேலோங்க செய்து உணர்ச்சி வசப்பட்டு ஆராதிப்பதல்ல, தேவன் செய்த நன்மைகளை உணர்ந்து ஆராதிப்பது.
அதுதான் உண்மையான ஆராதனை. உணர்ச்சியை முக்கப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. உணர்ச்சி எங்க மேலோங்க விடுகிறோமோ அங்க நமக்கு அழிவு, வீழ்ச்சி நிச்சயம். உணர்வு, நாம் என்ன செய்கிறோம், என்ன பண்றோம், எதுக்காக ஆராதிக்கிறோம், அந்த உணர்வு வேணும். பாட்டு பாடி ட்ரம்ஸ் அடிக்கிறதுனாலயோ என்ன கையை தட்டுறதுனாலயோ நமக்கு அது அப்படி ஒரு பரவச நிலைக்கு போவது தேவன் விருப்பம் அல்ல. தேவன் அதை விரும்பல. அல்லேலூயா. நம்முடைய உணர்வு, ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சுக்க, எவ்வளவு அற்புதம் செஞ்சு, எவ்வளவு நம்மளை ஆண்டவரை சீத்து இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை இதை உணர்ந்து ஆராதிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியும். தேவனுடைய மகிமையை வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய மனிதனா இதற்கு நாம் கீழ்ப்படியும் போது பிசாசு தோற்று போவான், நாம் வெற்றி பெறுவோம். எழுந்து ஜெபிப்போமா?